நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை அரசும் நோவோ நார்டிக் கல்வி தர்ம ஸ்தாபனமும் இணைந்து நீரிழிவு பற்றிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் கையெழுத்திட்டது. புதுவையில் நீரிழிவு நோயினை கட்டுக்குள் வைப்பது, அதனை பற்றிய சரியான தகவல்களும் தற்போது இல்லாத நிலையில் நோயை ஆய்ந்தறியவும், அதனை சார்ந்த கல்வி அறிவு, அதனுடைய சிகிச்சை முறை பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தவும் புதுவை அரசுடன் நோவோ நார்டிக் கல்வி தர்ம ஸ்தாபனத்துடன் இணைந்து கையெழுத்திடும் புரிந்துணர்வு ஒப்பந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் புதுவை அரசின் சார்பாக சுகாதாரம் மற்றும் குடும்ப நல இயக்குநர் டாக்டர் ராமன், நோவோ நார்டிக் கல்வி தர்ம ஸ்தாபனத்தின் நிர்வாக அரங்காவல் மெல்வின் ஆஸ்கர் டிசோசா ஆகியோர் முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் கையெழுத்திட்டனர். இதனைத் தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி பேசுகையில், நீரிழிவு நோயினை பற்றிய விழிப்புணர்வை மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம், சிகிச்சை அளிக்க வேண்டியது அவசியம். நோவோ நார்டிக் நிறுவனம் சேவை செய்ய முன்வந்துள்ளதை வரவேற்று நீரிழிவு நோய் சூழல் என்ற திட்டத்தினை ஆய்வு செய்து செயல்படுத்த முனைப்பு காட்டிய சுகாதாரத்துறை செயலர் ராகேஷ் சந்திரா மற்றும் நடவடிக்கை எடுத்த அனைவரையும் பாராட்டினார். விழாவில் சுகாதார அதிகாரிகள் மற்றும் தர்ம ஸ்தாபன நிர்வாகிகள் பங்கேற்றனர். சட்டமன்ற உறுப்பினர் மல்லாடி கிருஷ்ணராவ் தமது பதவியை ராஜினாமா செய்யப்போவதாக தகவல் பரவியதால் சட்டசபை வளாகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை 7ஆம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மல்லாடி கிருஷ்ணராவ் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் தமது தொகுதி புறக்கணிக்கப்படுவதாகவும், தமது தொகுதி பிரச்சினைகளை தீர்க்காவிட்டால் 2 மாதம் சம்பளம் வாங்க மாட்டேன், மேலும் அக்டோபர் 2ஆம் தேதி பதவியை ராஜினாமா செய்வேன் என்று அறிவித்தார். இந்நிலையில் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்யப்போவதாக தகவல் பரவியதால் இன்று காலை முதல் பத்திரிகையாளர்கள், செய்தியாளர்கள் என ஏராளமானோர் குவிந்திருந்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அவர் நீண்ட நேரமாகியும் வராததால் அனைவரும் ராஜினாமா வெறும் வதந்திதான் என தெரியவந்து கலைந்து சென்றனர். பின்னர் மதியம் 2 மணி அளவில் மல்லாடி கிருஷ்ணராவ் சட்டசபை வந்து முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கைகளை நிறைவேற்றும்படி வலியுறுத்தினார். பின்னர் வெளியே வந்து செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், 7ஆம் மருத்துவமனை நிர்வாக சீர்கேடு, பாலிடெக்னிக் கல்லூரியில் அடிப்படை வசதி இல்லாதது, செராமிக் தொழிற்சாலை துவங்க நடவடிக்கை போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தியும் நிறைவேற்றப்படவில்லை. எனவே தான் முன்பே அறிவித்தபடி அக்டோபர் 1ஆம் தேதி வரை கால அவகாசம் உள்ளது. கோரிக்கைகளை நிறைவேற்றி தராவிட்டால் ராஜினாமா செய்வது உறுதி என்று கூறினார். மேலும் ராஜினாமாவில் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என்று புகார் அளித்தால் சபாநாயகர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதால் உடல்நிலை சரியில்லை என குறிப்பிடப் போவதாக தெரிவித்தார். இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியாச்சு, முடிச்சிடான்னு சொன்னாரு. முடிச்சுனா கூட இது ஜிஓ காப்பி வரலன்னா நான் எம்எல்ஏ இருக்க மாட்டேன். அக்டோபர் 2 மண்டே ஈவினிங் 5:40 வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். மண்டே ஈவினிங் 5:40 வரைக்கும் முடியலன்னா அவுட் ஆஃப் 7 டிமாண்ட்ல ஒரு டிமாண்ட் பெண்டிங் இருக்குதுன்னு கூட நான் இருக்க மாட்டேன். மார்னிங் யூ ஆர் கோயிங் டு மண்டே ஈவினிங், மண்டே டெல்லி போறேன். மார்னிங் ஈவினிங் நான் கேட்கறேன் எது ஜிஓ வந்தது இல்லைன்னா நான் தயார் பண்ண ரெடி இருக்குது. கோரிக்கைக்காக கரெக்டா ஃபார்மேட்ல அனுப்புறேன். ஓகே சார். நான் கோரிக்கை செய்யலன்னு சொல்லி ரிசைன் பண்ணேன்னா அது சும்மா அது. ஓகே சார். நம்ம ஹெல்த் இஸ் நாட் குட், அதுக்காக நான் ரிசைன் பண்றேன்னு சொல்லிட்டு அனுப்புறேன். ஓகே. ஏன்னா அந்த மாதிரி இல்லைன்னா நம்ம ஓன் ரைட்டிங்ஸ் பண்ணலன்னா ரிசைன் பண்ண முடியாது. நான் இந்த டிமாண்ட்ஸுக்காக நான் ரிசைன் பண்ணேன்னா அது ஸ்பீக்கர் ஒத்துக்க மாட்டாரு. ஹெல்த் கிரவுண்ட்ஸ் சொல்றேன். ஹெல்த் கூட இஸ் நாட் குட். ரெடி இருக்குது. நான் ஓன் ரைட்டிங்ஸ் ரெடி பண்ணி ரெடி இருக்குது. இல்ல அது மண்டே வரைக்கும் டைம் இருக்குது. புதுவை கால்பந்து கழகம் சார்பில் நடைபெற்ற கால்பந்து நடுவர்களுக்கான பயிற்சி முகாமின் நிறைவு விழாவில் முன்னாள் நகர்மன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் பங்கேற்று பரிசுகளை வழங்கி பாராட்டினார். புதுவை இந்திரா காந்தி விளையாட்டு திடலில் கால்பந்து கழகம் சார்பில் அகில இந்திய கால்பந்து சம்மேளன உதவியுடன் கால்பந்து நடுவர்களுக்கான பயிற்சி அளிக்கப்பட்டு அதற்கான நிறைவு விழா ஜேவிஆர் ஹாலில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக கால்பந்து கழக தலைவரும் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவருமான ஜான்குமார் கலந்து கொண்டு பயிற்சி பெற்ற நடுவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். மேலும் பயிற்சி பெற்ற நடுவர்கள் தேசிய அளவிலும் உலக அளவிலும் நடைபெறும் கால்பந்து போட்டிகளில் நடுவர்களாக பணிபுரியும் வாய்ப்பை பெற்று சாதனை புரிய வேண்டும் என்று வாழ்த்தினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை சங்க செயற்குழு உறுப்பினர்கள் செய்திருந்தனர். நீங்க தேர்ச்சி பெற்ற கோச்சரா இருக்கிறீங்க. அந்த ரெஃபரிக்கு இப்ப உடனே நம்ம இமிடியேட்டா லீக் மேட்ச் நடத்த போறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் சான்சஸ் கொடுக்க போறோம்.
114, 116, 120 இந்த 58 இயர்ஸில் பண்ணணும் என்பதுதான் எங்களுடைய டார்கெட். இந்த ரெஃப்ரி கோச் நீங்கள் முடிச்சிருக்கிறீங்க, எதிர்காலத்தில் டெவலப்பிங் ஆகணும். இன்னைக்கு இந்த அளவுக்கு இவங்க வந்து கோச்சர் வந்து உங்களுக்கு இந்த ரெஃப்ரி கோச்சிங் கொடுத்துருக்காங்கன்னா அவங்க அந்த அளவுக்கு அவங்க ஆனஸ்டபிளாக அவங்க கிரவுண்டு ஃபீல்டில் இறங்கி அவங்க பார்த்தனால தான் இன்னைக்கு நமக்கு வந்து உங்களுக்கு கோச்சிங் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நீங்களும் எதிர்காலத்தில் வந்து மற்றவர்களுக்கு வந்து கோச்சிங் கொடுத்து இந்திய அளவில் உலக அளவில் கூட பெரிய விஷயமாகும். ஏன்னா ரெஃப்ரின்றது சாதாரண விஷயம் இல்லை. இன்டர்நேஷனல் லெவல்லாம் அந்த 1.5 மணி நேரத்தில் 13 கிலோமீட்டர் ஓடி ஆகும். 13 கிலோமீட்டர் ஓட தகுதி உள்ளவங்க மட்டும்தான் இன்டர்நேஷனல் லெவலில் வந்து கோச்சராக இருக்க முடியும். இந்த 10 லேப்டு 11 லேப்டுலாம் வந்து ஒரு லேடி வந்து முடிச்சிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல முறையில் நேர்மையான முறையில் பார்க்கணும். வரும் லீக் மேட்ச்ல உங்களுடைய திறமையை பார்க்கணும். யாருக்கும் அந்த அடி பண்ணியாதீங்க. ரொம்ப பர்ஃபெக்டா நீங்க வந்து உங்களுடைய வேலை டியூட்டியை மட்டும் பாருங்க. பார்த்தா நம்ம அசோசியேஷன் நல்லா வளரும். பிளேயர்ஸுங்களை உங்களை மதிப்பாங்க. எங்க கேட்டாலும் இன்னைக்கு வந்து பேர் சொல்ற அளவுக்கு நீங்க நடக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூற விடைபெறுகிறேன். புதுவையில் இன்று மதியம் பெய்த கனமழையின் போது ஐஸ் கட்டியுடன் ஆலங்கட்டி மழை, ஊசுட்டேரி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்ததால் மக்கள் அவற்றை கையில் பிடித்து ஆர்வமுடன் கண்டு மகிழ்ந்தனர். புதுவையில் கடந்த 2 தினங்களாகவே மழை விட்டுவிட்டு பெய்து வரும் நிலையில் இன்று காலை மழையின்றி வெயில் காய்ந்து கொண்டிருந்தபோது மதியம் திடீரென கருமேகங்கள் திரண்டு பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய துவங்கியது. அதுபோன்று ஆயங்குட்டி பாளையம், ஊசுட்டேரி போன்ற பல பகுதிகளில் மழை பெய்தபோது ஐஸ் கட்டியுடன் ஆலங்கட்டி மழை பெய்தது. மழை பொழிவின் போது வானில் இருந்து ஐஸ் கட்டிகள் வந்து விழுந்ததால் ஆச்சரியமடைந்த அப்பகுதி மக்கள் கொட்டும் மழையினையும் பொருட்படுத்தாமல் கீழே விழும் ஐஸ் கட்டிகளை கையில் பிடித்து ஆர்வமுடன் கண்டு மகிழ்ந்தனர். மேலும் ஐஸ் கட்டி மழையில் நனைந்தபடி உற்சாகமாக விளையாடி மகிழ்ந்தனர். புதுவைக்கு காவிரி நீர் வழங்க வலியுறுத்தி 2 நாள் உறுதி பயணம் மேற்கொள்ளப் போவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், காவிரி நதிநீர் ஆணைய கூட்டத்தில் பிரதமர் அறிவிப்பை அவமதிக்கும் வகையில் தமிழகம் புதுவைக்கு தண்ணீரை தர மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து தமது கட்சி சார்பில் வரும் 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் ஊர்தி பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும், டெல்டா மாவட்டங்களில் புதுவையும் ஒரு அங்கம் என்பதால் ஊர்தி பயணம் காரைக்கால் நோக்கி செல்லும். மேலும் காவிரி பிரச்சினையில் தமிழகம் மற்றும் புதுவை முதல்வர்கள் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி முழு அடைப்பு போராட்டம் செய்ய ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும், மேலும் புதுவையில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் பிரச்சினை நிலவுவதால் வன்முறை கலாச்சாரத்தை கட்டுப்படுத்த அரசு தீவிர கண்காணிப்பு மற்றும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மற்றும் டீசல் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெறுவதுடன் இந்தியா முழுவதும் சமையல் எரிவாயு விநியோகத்தில் ஒரே நிலையை செயல்படுத்த வேண்டும் என்று கூறினார். புதுவை தலைமை செயலகத்தில் சுற்றுலா திட்டங்கள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் அமைச்சர் ராஜவேலு தலைமையில் நடைபெற்றது. புதுவை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜவேலு தலைமையில் தலைமை செயலகத்தில் புதுவை சுற்றுலா திட்டங்கள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சுற்றுலா மேம்பாட்டுக் கழக தலைவர் வையாபுரி மணிகண்டன், தலைமை செயலர் சாத்தியவதி, செயலர் மூர்த்தி, பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் மனோகரன், இயக்குநர் சிவகுமார் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டத்தில் 2010-2011 ஆண்டில் மத்திய சுற்றுலா அமைச்சகத்தால் வழங்கப்பட்ட 50 கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் குறித்தும், 2012-2013 ஆண்டில் வழங்கப்பட்ட 125 கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் குறித்தும் அதற்காக மேற்கொள்ள வேண்டிய ஏற்பாடுகள், தேவைகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. தொடர்ந்து இப்பணிகள் அனைத்தையும் விரைவாகவும் குறித்த காலக்கெடுவுக்குள் முடிக்க அமைச்சர் உத்தரவிட்டார். கட்டண உயர்வை கண்டித்து புதுவை அரசு பொறியியல் கல்லூரி மாணவர்கள் தொடர்ந்து 2வது நாளாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுவை அரசு பொறியியல் கல்லூரியில் 2, 3 மற்றும் 4ஆம் ஆண்டுகளில் பயிலும் மாணவர்கள் தேர்வு, செய்முறை கட்டணம் உயர்வு, பேருந்து கட்டணம் உயர்விற்கு எதிர்ப்பு தெரிவித்தும், பொறியியல் படிப்பை 4 ஆண்டிற்குள் முடிக்க வேண்டும் என்ற உத்தரவு, இன்டர்னல் மார்க் குறைப்பு போன்றவற்றை எதிர்த்தும் நேற்று தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அவர்களிடம் கல்லூரி முதல்வர் பிருத்திவிராஜ் பேச்சுவார்த்தை நடத்தியும் கோரிக்கைகள் நிறைவேறினால்தான் போராட்டத்தை கைவிடுவதாக கூறி தொடர்ந்து 2வது நாளாக இன்றும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் கல்லூரி வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டதால் போலீசார் குவிக்கப்பட்டனர். மேலும் கல்லூரி முதல்வர் பிருத்திவிராஜ் தலைமையில் 8 துறை தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது.
புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் சுவர் இடிந்து விழுந்து வாலிபர் பலியான விபத்தில் போக்லைன் ஓட்டுநர் மற்றும் ஒப்பந்ததாரர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை ஜிப்மரில் புதியதாக கட்டப்பட்டுள்ள குழந்தைகள் மருத்துவமனை எதிரே கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி உள்ளது. மிகவும் பழமையான இதை இடித்து புதிதாக தொட்டி கட்டும் பணி நேற்று துவங்கியது. கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டியை மூடியுள்ள 2 பெரிய ஸ்லாப்பை போக்லைன் இயந்திரம் மூலம் பெயர்த்து எடுக்கும் பணியும் குழாய் இணைப்பு துண்டிக்கும் பணியும் நடைபெற்றது. சுமார் 10 அடி உயரத்தில் 3 பேர் குழாய்களை கழற்றியபோது பக்கவாட்டில் இருந்து சுவர் இடிந்தது. நிலை தடுமாறி 3 பேரும் கீழே கிடந்த ஸ்லாப் மீது விழுந்தனர். இடிந்த சுவரும் அவர்கள் மீது விழுந்ததில் இடிபாடுகளில் சிக்கி 3 பேரும் உயிருக்கு போராடினர். அதில் ரமேஷ், மணிகண்டன் இருவரும் காயங்களுடன் உயிர் தப்பினர். ஆனால் பாலமுருகன் உடல் நசுங்கி இறந்தார். அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்து காயமடைந்த 2 பேரையும் மீட்டு ஜிப்மரில் சேர்த்தனர். இதுகுறித்து கோரிமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் கான்ட்ராக்டர் சிவகுரு அவசரமாக கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி பணியை முடிக்க வேண்டியிருந்ததால் ஒரே நேரத்தில் சுவர் இடிக்கும் பணியையும் மற்றொரு பக்கத்தில் குழாய் இணைப்பு துண்டிப்பு வேலையையும் பாதுகாப்பின்றி அலட்சியமாக மேற்கொண்டது தெரியவந்தது. இதையடுத்து சிவகுரு மற்றும் போக்லைன் டிரைவர் மீது வழக்கு பதிந்த போலீசார் 2 பேரையும் தேடி வருகின்றனர். புதிய நீர்த்தேக்க தொட்டி பணியும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. புதுவை கால்பந்து கழகம் சார்பில் நடைபெற்ற கால்பந்து நடுவர்களுக்கான பயிற்சியில் தகுதி தேர்வு நடைபெற்றது. புதுவை இந்திராகாந்தி விளையாட்டு மைதானத்தில் கடந்த 22ஆம் தேதி முதல் கால்பந்து நடுவர்களுக்கான பயிற்சி முகாம் நடந்து வருகிறது. முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் துவக்கி வைத்த முகாமில் அகில இந்திய கால்பந்து சம்மேளனத்தில் இருந்து 2 நடுவர் பயிற்சியாளர்களான சுரேஷ் மற்றும் பகவத்ராஜ் பங்கேற்று அளித்த பயிற்சியின் நிறைவில் உடற்தகுதி தேர்வு நடத்தப்பட்டு தொடர்ந்து பயிற்சி தொடர்பான தகுதி தேர்வு நடைபெற்றது. தேர்வில் தேர்ச்சி பெற்ற பயிற்சியாளர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் விழாவில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் சான்றிதழ் வழங்கி சிறப்புரையாற்ற உள்ளார். விழாவிற்கான ஏற்பாடுகளை கால்பந்து கழக நிர்வாகிகள் செய்து வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.